வணக்கங்க. இன்றைக்கி எமக்கலாபுரம் ஜமீனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். நீங்கள் தான் இந்த எமக்கலாபுரம் ஜமீன் கேள்விப்பட்டோம். உங்களுடைய தலைமுறைகள் இங்கே எப்படி வந்தாங்க, தென்னாட்டுக்கு எப்படி வந்தாங்க, என்ன முறையில் வந்து ராஜ பரிபாலனம் பண்ணியிருக்காங்கன்ற தகவலை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கும். உங்கள் தகவலை அங்கே சொல்கிறது கேட்டுக்கிறேன். அதாவது எங்களுடைய முன்னோர்கள் கூடலூர் தேவனாம்பட்டத்தில் ஒரு நாட்டாளம் பெரியதாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கூடலூர் தேவனாம்பட்டம் எந்த ஊர்? அதாவது விஜயநகர பேரரசு இருக்கும்போது ஆந்திரா. விஜயநகர பேரரசு அடங்கிய ஒரு ஊர். ராயர் அவர்கள், கிருஷ்ணதேவராயர் ராயர் அவர்கள் ஊரில் வந்து அவங்க வந்து பெரிய நாட்டாளம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 4520 கலியுகம் 4520 கலியுகத்தில் கிபி பார்த்தா 1418 வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, சாலிவாகனம் சகாப்தம் 1341 ராயர் அவர்கள் சமாஸ்தானத்தில் விஜயநகர பேரரசு ராயர் அவர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணதேவராயர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவங்களுடைய லாடத்தில் ஒரு குதிரை ஒன்று, அடங்காத ஒரு குதிரை ஒன்று இருந்திருக்கு. மானதேசிங்கிற குதிரை வந்து அடங்காத குதிரை ஒன்று இருந்திருக்கு. அப்போ ஒரு பெரிய நாட்டாளம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் அவங்க சுற்றறிக்கை விடுறாங்க. சுற்றறிக்கை விட்டு இந்த மாதிரி இந்த குதிரையை யார் அடக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தகுந்த வருமானம் பழையப்பட்டு இதெல்லாம் தனியாக நாங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. அப்போ வந்து என்னுடைய தாத்தா முன்னோர்கள் என்ன பண்ணுறாரு, காமுலக்கையனார்ன்றவர். அப்போ அந்த இதுக்கு போகும்போது எல்லாம் அவங்க பறஞ்சு அடிக்கும்போது யாராலையும் அந்த குதிரையை அடக்க முடியல. அப்போ அந்த காமுலக்கையனாருங்கிறவர் போய் அந்த குதிரை மேலே ஏறி இது பண்ணி ஒரு 3 நாள் விடாமல் அந்த குதிரையிலேயே ஓடி அடக்கி 4ஆம் நாள் ராயல் அவர்கள் நாடத்துக்கு கொண்டாந்து நிப்பாட்டி சீனி வச்சு இது பண்ணும்போது அப்போ அவர் சொல்கிறபடிலாம் கேட்டு அந்த குதிரை வந்து கட்டுப்பாட்டு வந்து ராயரை பார்த்தோன்னா அடக்க முடியாத குதிரையை இந்த மாதிரி காடு வென்றளவுக்கு மேடு வென்றளவுக்கு வடகு தர்சன ஓடி வந்து 4ஆம் நாளுக்கு வந்து இவர் கொண்டாந்து வச்சு ஒரு சொல்படி கேட்டு லாடத்தில் வந்து நிற்கிது. அப்போ அவர் ராயர் அவர் பார்த்து இந்த குதிரையை யாருமே நீ அடக்க முடியாமல் இருக்கிற காரணத்தினால இந்த காமலைக்கு நீ அடக்கணுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால் மானதேசிய வண்டனாகிய குதிரை மேல் வந்த காமலக்கனாருங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்து அந்த கூடலூர் தேவனாம்பட்டம்ன்ற பாளையப்பட்டையும் இனாமுட்டு கொடுத்து நீ பாளையப்பட்டு ஆட்சி, நீ மன்னராட்சி மாதிரி அங்கே பண்ணு அப்படின்னு அவருக்கு அப்பயே அங்கேயே தேவனாம்பட்டத்தை ஆட்சி பண்ணுறதுக்கு கூடலூர் தேவனாம்பட்டத்தை அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க பண்ணும்போது அந்த குதிரைக்குள்ள அவர் வந்து என்ன பண்ணுறார், மானதேசிங்கிற வண்டனாகிய குதிரை மேல் அந்த காமலக்கனார்னு ஒரு பட்டமும் கொடுத்து அவருக்கு சிங்கமுத்து பல்லாக்கு அவர் கொடுக்குற வெகுமதிகள். ஏன்னா ஒரு வாழைப்பட்டு உருவாகும் போது அதுக்குள்ள பொருட்கள் மற்ற பொருள்லாம் வேணும்ல அப்படிங்கிறதுனால அப்போ கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுறாரு, வீரகண்டாமணி விருதுங்கிற பட்டத்தையும் கொடுத்து கூடலூர் தேவனாம்பட்டத்தை இனாமாக கொடுத்து துரைத்தனம் செய்ய ராயர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்து இது பண்ணார். பாண்டியர் தட்சிணாபூமியில் கலவரங்கள், அப்போ வந்து தெற்குன்னு சொல்கிறது தட்சிணாபூமின்னு சொல்லுவாங்க, தட்சணம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் அங்கேருந்து நாகநாயக்கர் மகன் விஸ்வநாத நாயக்கர் வந்து அங்கே தென்தலைக்கு அனுப்புறதுக்கு கிருஷ்ணதேவராயர் வந்து முடிவு பண்ணுறாரு. ஏன்னு கேட்டால் அங்கே இருக்க பாண்டிய ராசா பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால் அவங்கள அடக்கிறதுக்காண்டி அங்கேருந்து இவங்க அனுப்புகிறாங்க. நீ நல்ல சேவனாக நல்ல வீரனாகவும் இருக்கிறதுனால நீ வந்து விஸ்வநாத நாயக்கர் கூட போகணும் அப்படின்னு ராயர் அவர் வந்து கேட்டுக்கிறாரு. யார் கேட்டுக்கிறது? காமலக்கனாயர் கேட்குறாரு. எங்கள் தாத்தா எங்கள் முன்னோர்கிட்ட கேட்குறாரு. கேட்கும்போது காமலக்கனாயர் என்ன பண்ணுறாரு, விஸ்வநாத நாயக்கரோட அவரும் சேர்ந்து கிளம்பி வரும்போது அவர் ஒரு பரிவர்த்தனத்தோடு போகிறாரு, இவர் தனியாக வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது சிறுமலை அடிவாரத்துக்குள்ள எமக்கலாபுரம்ங்கிற ஊர்கிட்ட வரும்போது இவர் வலசையை இறங்கி போட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுப்பாங்கல்ல, அப்போ வந்து வலசையை கட்டித்தானே அங்கேருந்து அப்போ வர முடியும். அப்போ அதில் வந்து குதிரைகளெல்லாம் அது போட்டுட்டு இவங்க கூடயே குலதெய்வமாக வந்துக்கிட்டு இருக்காரு கூடல் அழகிய பெருமாள் வந்து அந்த இடத்துல லிங்ககரமாக வச்சது அவர் வச்சிருச்சு. ஆகாச கன்னிமாருங்கிற எங்களுடைய குலதெய்வமாக ஆகாச கன்னிமா ஆரணிமான காட்டில்
அங்கனே வச்சுக்கிட்டு 2 இதுக்கிட்டு வரமாட்டேங்குது, இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் மதுராபுரி போகிறாங்க. காமலக்கைனார் மட்டும் போகிறார். அவர் தான் அங்கேருந்து வராரு. அவர் தான் கூட வந்த கொஞ்சம் ஜனங்களும் இவர் கொடுத்துருக்காரு. தேவனாம்பட்டத்தில் ஆட்சி செய்யும் பொழுது இந்த ஜனங்கள்லாம் வச்சுக்கிட்டு இவர் இங்கே வந்தவர். அப்போ வலசங்க இறக்கி போட்டு பழையபடி மதுரை போகிறார். விஸ்வநாதன் கிட்ட போய் கேட்கும்போது அப்போ உங்களுக்கு நான் திருமஞ்சன வாசல் 7ஆம் குத்தகம் கொடுக்குறாங்க, நீங்கள் இதை பராமரித்து காவல் காத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. குலசேகரன்ற பாண்டியராஜ இதில் வந்து குலசேகரன்றவர் வந்து பாளையப்பூரப்பம் நடக்குது. ஏன்னா அவங்க வந்து விஸ்வநாத நாயக்கருக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான எதிரி பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சண்டைக்கு வந்து காமலாக்க நாயாரை வந்து பாளையப்பூருக்கு அனுப்புகிறார். ஜெயிச்சு திரும்பி வரும் பொழுது எதிரி ஒருத்தர் மறைஞ்சிருந்து இவரை காயப்படுத்தி இதை அப்போ அவர் தெய்வீகமாயிடுறார். அனந்தப்ப நாயக்கர் அவருடைய பையன் அனந்தப்ப நாயக்கரையும் அவர் வரும்போது கூட கூட்டிட்டு வர்றார். அவரையும் வர சொல்லி அவர் வந்து இந்த எமக்கலாபுரம் பக்கத்தில் கூட வலசையில் இருக்கார். வலசையில் எமக்கலாபுரம் பக்கத்தில் இருக்க வலசையில் அவர் அங்கே இவங்கெல்லாம் விட்டுட்டு போறாரு. அப்போ அவர் என்ன செய்யறாரு, அந்த அனந்தப்ப நாயக்கர்னு சொல்லி அவருடைய பையனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு உன்னுடைய தந்தை வந்து குலசேகரனுடைய பாளையப்பூரில் வந்து இந்த மாதிரி காயம் ஏற்பட்ட காரணத்தினால அவர் இறந்து போயிட்டாரு. அதனால் நீ ஒன்றும் மலைக்க வேண்டியதில்லை, அதனால் நீ ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவரை வரவழைச்சு அவருக்கு வேணுங்கிற வெகுமதியெல்லாம் கொடுத்து ஒரு குதிரையும் கொடுத்து சிறுமலைக்கு, அப்போ சிறுமலைக்கு வடக்கே, அப்போ எமக்கலாபுரம்ன்றது சிறுமலை அடிவாரம் சிறுமலை அடிவாரத்தில் தான் இருக்குது. அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, சிறுமலை அடிவாரத்துக்கு வந்து துர்க்கையம்மன் கல்ச்சிலைக்கு கிழக்குப்பட்ட மலை நம்ம கொடுக்குறாங்க. கொடுத்து சிறுமலைக்கு வடக்கே எம்பலாவரம் கிராமம் ஒன்று, அது கர்ப்ப கிராமம் ஆக்கிடுறாங்க. 2வது வந்து சானார்பட்டி கிராமம், பஞ்சம்பட்டி கிராமம். இந்த கிராமங்களுக்கு இதில் சிறுமலையில் துர்க்கையம்மன் கல்ச்சிலைக்கு கிழக்குப்பட்ட மலைன்னு கொடுக்குறாங்க. இந்த கிழக்குப்பட்ட மலை வந்து நம்ம வெள்ளியங்குன்றம் அரண்மனையோட எல்லை சிறுமலையில் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல எமக்கலாபுரத்தோட ஜமீனோட எல்லை முடியறது மாதிரி கொடுத்துட்றாங்க. கொடுத்து கல்ச்சரை பட்டவங்க கொடுக்குறாங்க. இதுக்கு இந்த இது நாங்கள் வந்து இது பண்ணி அந்த இது என்ன பண்ணுறாரு பண்ணிட்டு இந்த ஊரில் கொஞ்சம் ஜனங்களும் கொடுத்து இவருக்கு கொஞ்சம் ஜனங்கள் பாளையப்பட்டுங்கிற பேரும் கொடுத்து அனந்தப்ப நாயக்கர் வந்து அங்கே ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு. இப்போ நீங்கள் சொன்ன அந்த கிராமம் கர்ப்ப கிராமம் சொன்ன எமக்கலாபுரம் இருக்கு, சானார்பட்டி இருக்குங்களா? வேற என்ன கிராமம்? பஞ்சம்பட்டி கிராமம் இருக்கு, பேர் இருக்கு. கொளிஞ்சிப்பட்டி உபகிராமம் அது இருக்கு, பேர் அது இருக்கு. கொளிஞ்சிப்பட்டி உபகிராமம் இருக்கு. எங்களோட வந்த மக்கள் அதை சேர்ந்த 48 கிராமங்கள், 1 2 இல்லை, அந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் உள்ள கிராமங்கள் வாரியாக உபகிராமங்கள் எல்லாம் 48 கிராமங்கள் கொடுத்துட்றாங்க. அப்போ கொடுத்துட்டு இதை வச்சு இவங்க பரிவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதில் இருக்கும்போது தான் அனந்தப்ப நாயக்கர் இருக்கும்போது குளமிட்டுறாரு. அவர் ஆட்சி முதல் பட்டக்காரர் அவர் தான். அப்போ அவர் வந்து குளம் கோயில்கள் மற்ற இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து மரங்கள். இங்கே வந்து புளிய மரங்கள்லாம் வந்து எங்களுடைய எல்லாம் திண்டுக்கல் வரைக்கும் இருக்கு. திண்டுக்கல் வந்து எமக்கலாபுரம் அந்த பகுதியில் எல்லை வந்து கனகாப்பட்டி வரைக்கும் வந்து கனகாப்பட்டி எல்லை வந்து நம்ம திண்டுக்கல் இப்போ வந்து நாகல்நகர்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து பூர்வீக பேர் வந்து நாகல் நாயக்கன் பட்டி. அதுல உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனால் இப்போ முதல்ல இருக்கிறது வந்து கனகாப்பட்டி கருப்பு சாமி கோயில் வரைக்கும் எங்களுடைய எல்லை கிழக்கு. அதுல இருந்து அது கிழக்கு இருக்கிறது லிங்கம்மாக்கேன்னு இல்லை, அது போய் சேர்ந்துருக்கு. இங்கிட்டு எடுத்துக்கிட்டோம்னா மடூர் ஜமீன் எல்லை வரைக்கும் எங்களுடைய எல்லை. இங்கிட்டு மேற்கு எடுத்துக்கிட்டோம்னா திண்டுக்கல் நாகல் நாயக்கன் பட்டின்னு அப்போ இருந்தது, அது வரைக்கும் எங்களுடைய எல்லை. இது வரைக்கும் இடையில வச்ச சாலைகள் எல்லாம் சாப்போட்டா மரங்கள்னு அப்போ வச்சிருக்கிறாங்க. அது சாப்போட்டா மரங்கள், புளிய மரங்கள், மாமரங்கள்
அப்படி ஏகப்பட்ட மக்களுக்கு பயன்பட வேண்டிய மரங்களா அப்ப நட்டுருக்காங்க. இப்போ நத்தம் பொதுவாக பழைய சாலைகளில் வந்து நிறைய புளிய மரத்தை இருந்தது. விரிவாக்கம் பண்ணும்போது நிறைய பக்கவாட்டில் இருந்த மரத்தெல்லாம் எடுத்துருக்காங்க. இப்போ அந்த நத்தம் உள்ள அந்த மரம் இருக்குங்களா எடுத்துட்டாங்க. அதோட வச்ச நம்ம எமக்கலாபுரம் கோட்டைக்கு பக்கத்துலேயே வந்து சந்தை ஒன்று உருவாச்சு, பயங்கரமான ஃபேமஸான சந்தை. அந்த சந்தையிலேயே அதோட வச்ச மரமும் அங்கே இருக்கு, ஆனா இன்னமும் இருக்கு. இந்த சாலைகள் உருவாக்கப்பட்டது நம்ம தாத்தாக்கள் தான். அந்த சாலைகள்ல வந்து யாருமே இருந்து அப்ப இருந்தே பழனி கோயிலுக்கு வந்து எல்லாம் போனவங்க, அவங்க எல்லாமே நிழல்ல போகணுன்றதுக்காண்டி முக்கிய காரணத்துக்காண்டி தான் வந்து அந்த புளியாமரம் உருவாக்கப்பட்டது. அந்த புளியாமரம் உருவாக்கப்பட்டு அந்த புளியாமரத்துல இருந்து வர புளியாமரத்தை இது பண்ணி கெஸ்தி கட்டின காலமும் இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் சாணார்பட்டியில வந்து 15 ஏக்கர் ரோட்டு மேலேயே நீர்மோர் பந்தலுக்காண்டி பழனி கோயிலுக்காண்டி நடப்பாதைக்கு போகும்போது அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போறதுக்கு 15 ஏக்கர் ரோட்டு மேலே கொடுத்துருக்காங்க. அப்பயே 15 ஏக்கர், நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், தண்ணீர் பந்தல் அப்பயே கொடுத்துருக்காங்க. அப்படி மாதிரி ராஜாகுளம், செங்காடு, கோரிக்காடு, ஐயனார் கோயிலுக்கு மானியம், இப்படி ஒவ்வொரு கிராமத்துல எந்தெந்த கோயில் இருக்கோ அத்தனை கோயிலுக்குமே மானியம் வழங்குவது வாரி வாரி வாங்கியிருக்காங்க. இது இல்லாம திண்டுக்கலுக்கு பக்கத்துல இருக்க ஒடுக்கத்துக்கு 50 புள்ளி மானியம் கொடுத்துருக்கோம். 50 புள்ளினா 35 ஏக்கர் 40 ஏக்கர் வரும். இதுல வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய வம்சாவளி கணக்கை பார்த்தோம்னு சொன்னா அந்த அனந்தப்ப நாயக்கர் லகுமேசாமி நாயக்கர் காலம் வரைக்கும் 12 பட்டங்கள் ஆண்டிருக்காங்க. 1802 வரைக்கும் அவங்க வந்து 12 பட்டம் ஆண்டிருக்காங்க. அப்போ 1ஆம் பட்டக்காரர் வந்து அனந்தப்ப நாயக்கர், அவர் ஒரு துறைத்தனம், அப்போ துறைத்தனம்னு சொல்லுவாங்க, ஆட்சி பண்றது துறைத்தனம் சொல்லுவாங்க. அப்போ வந்து துறைத்தனம் பண்றவங்க வந்து 30 வருஷம் அவர் பண்ணியிருக்காரு. 2வது பட்டக்காரர் வந்து காமலக்கையார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து 35 வருஷம் துறைத்தனம் பண்ணியிருக்காரு. அப்புறம் 3ஆம் பட்டக்காரர் வந்து லகுமே நாயக்கர் அப்படின்னு அவர் ஒரு 17 வருஷம் பண்ணியிருக்காரு. 4ஆம் பட்டக்காரர் வந்து அனந்தப்ப நாயக்கர்னு சொல்லி அதே மாதிரி பேர் வந்து ரொட்டேஷன் அதே பேர்களே அவங்க வச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. ஏன்னா பரம்பரை வாரிசு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேர்களையும் மாற்றி மாற்றி இப்போ சொல்ல போனால் எங்கள் பையனுக்கே அனந்த கிருஷ்ணசாமி நாயக்கர்னு வருது, என் பையனுக்கே வந்து அனந்த, என் பேர் லகுமை சாமி நாயக்கர்னு வச்சு ஜெயபால்னு வச்சாங்க. இப்போ என்னுடைய பையனுக்கு வந்து அனந்த கிருஷ்ணசாமி நாயக்கர்ன்றதை நான் அருண்குமார்னு இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஆனால் பட்ட பேர் வந்து அனந்த கிருஷ்ணசாமி நாயக்கர், பேர் வந்து அருண்குமார்னு வச்சுக்கிட்டேன். இப்போ என் தம்பிக்கு வந்து ராமச்சந்திர பாண்டியன் பேர் இருந்தது, அவனுக்கு வந்து நம்ம வந்து ராமச்சந்திரன் பேர் வச்சுட்டு ராமச்சந்திர பாண்டியன்றது ராமச்சந்திரன். எங்களுடைய குலம் வந்து காமவா இருக்கும். ஆமா, அதனால நாங்க என்ன பண்றோம், காமநாகர்னு சொல்லுவாங்க. இன்னொரு விளக்கம் சொல்ல போனா எரவாசி சின்ன சொல்லுவாங்க. அந்த காம குலத்தை சேர்ந்ததுனால நாங்க என்ன பண்றது, காமுலக்கை என்ற பட்டத்தை நாங்க போச்சுக்கோம். காமுலக்கைனார், காமுலக்கைய அனந்தப்ப நாயக்கனார், காமுலக்கைய லகுமை சாமி நாயக்கர், இப்படித்தான் காமுலக்கை என்று எல்லாத்துக்கும் பொதுவாக வாரிசுப்படி எங்களுடைய ஜமீன் இப்படி பட்டம்ங்கிறது எங்களுடைய காமுலக்கைய அப்படிங்கிறதான் வரும். இப்படி 12ஆம் பட்டக்காரர் அனந்த பட்டக்காரருக்கு பட்டணமாக இருக்கும்போது கிபி 1777 மீரா சாஹிப் காலம். ஃபர்ஸ்ட் ஹைதர் அலி வந்திருப்பார், ஹைதர் அலி, அதுக்கப்புறம் மீரா சாஹிப், ஹைதர் அலி, மீரா சாஹிப், சையத் திண்டுக்கல் சேமையே அவங்க தான் பணம் இது பண்ணி எங்களுக்கு வரி. அதாவது முதல்ல வந்து இந்த இடம் விஜயநகர அரசுல இருந்து நாயக்கருக்கு மாறி நாயக்கர் வந்து மைசூர் சமஸ்தானம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹைதர் அலி எங்க வந்து ஆட்சிக்கு, அதாவது காவலுக்காக வைக்கிறாங்க. அந்த டைம்ல நீங்க இந்த சொல்றீங்க. ஹைதர் அலிக்கு அப்புறம் மீரா சாஹிப் அனுப்புறாங்க, அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் வராது. ஆனா சுல்தான் ஆட்சின்னு கொண்டு வரும்போது அது மீரா சாஹிப் ரெப்ரசன்ட் மீரா சாஹிப் சையது சாஹிப்னு கொண்டு வராங்க. ஏன்னா அதுக்குள்ள ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு, உருவல இருக்கு. இப்ப இருக்கிறவங்க யார்கிட்டையும் கொண்டு கொடுத்தா அதுக்கு அவங்களுக்கு படிக்க தெரியல. 1802 வரைக்கும் உங்க முன்னோர்கள் வந்து வரி செலுத்தி இருக்காங்க, ரெக்கார்ட்ல படிச்சேன். கலெக்டர், மதுரை கலெக்டர் மெக்லையார்ட் அப்படின்றது தான் அதிகபட்ச வரியை சுமத்தி வரி வசூல் பண்ணியிருக்காங்க 10 வருஷம். அதுக்கப்புறம் அவங்களால வரி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்ட போது ஜமீன் சொத்துக்களை வந்து ஜப்தி பண்ணுறதாக அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு பின்னாடி வர காமலக்கையனார்னு என்னுடைய தாத்தா வந்து 14ஆவது பட்டத்துக்கு வர அவர் வந்து என்ன பண்ணுறாரு, 1816 அவர் வரும்போது 1816
திருப்பரங்குன்றத்தில் கோர்ட் இருந்திருக்கு. மதுரையில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தான் இருந்தது. திருப்பரங்குன்றத்தில் இருந்தது. திருப்பரங்குன்றத்தில் கோர்ட்டில் போய் அவர் அப்பீல் பண்ணிட்டார். அப்போ இருக்கிற ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வெள்ளக்காரன் ஜட்ஜு கையெழுத்து போட்டு இவங்களுக்கு இந்த இது வாதி 1வது வாதி 2வது வாதி கோர்ட்டில் கேஸ் நடந்து அந்த கோர்ட்டில் இவ்வளவு இது நமக்காவதுக்கு சொந்தமானதான்னு சொல்லி அவங்க கையெழுத்து போட்டு காமிக்கிறாங்க. தீர்ப்பு கொடுத்துறாங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்காக. அது வந்து அவங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. 1876 விக்டோரியா மகாராணி வந்து தர்பார் இந்திய நாடியின் எலிசபெத்துங்கிற ஒரு பட்டத்தை வாங்குறாங்க. மகா சக்கரவர்த்திங்கிற ஒரு பட்டத்தை வாங்குறாங்க. அதுக்கு நம்மகிட்ட அந்த ஆதாரம் இருக்கு. அழைப்பு கடிதம் இருக்கு. அந்த அழைப்பு கடிதம் வந்து எம்பரஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அந்த பட்டம் கொடுக்குறது திருமணம் மஹாலில் நடக்குது. அந்த மஹாலுக்கு இவர் வர சொல்லி அவங்க இன்னைக்கு இருந்த கலெக்டர் கையெழுத்து போட்டு நமக்கு அனுப்புகிறோம். இன்னும் வச்சுருக்கோம். கடிதம் அனுப்பியிருக்காங்க. அழைப்பு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு இவர் போயிருக்காரு. அந்த அழகுசாமி விநாயகர் காலங்களில் இங்கே வந்து அரண்மனையில் வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. எந்த ஊர்ல? இங்கே தொப்பம்பட்டியில் வந்து. அதாவது அது வரைக்கும் அங்கே எமக்லாபுரத்தில் இருக்கிறாங்க. அது வரைக்கும் எமக்லாபுரம் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வராங்க. இங்கே வந்து இது பண்ணிட்டு இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து அப்படியே செட்டில் ஆகிறாங்க. இந்த ஏரியாவில் வந்து இங்கே வாரிசு இல்லாதனால இங்கே அப்படியே செட்டில் ஆகிறாங்க. அவருடைய பையன் அவர் ஒரு 8 வருஷம் இருந்திருக்காரு. அவருடைய பையன் அனந்த கிருஷ்ணசாமி நாயக்கர் இப்போ இருக்காரு, இந்த ஃபோட்டோவில் இருக்காரு பார்த்தீங்களா. இவர் வந்து தொக்கும்படி ஜமீன்தாரோட மகளை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஆண் வாரிசு இல்லாதனால அவரும் கல்யாணம் பண்ணி அவரும் இங்கேயே இருக்காரு. இங்கேயே இருந்து இது பண்ணியிருக்காரு. அவர் ஆனந்த கிருஷ்ணசாமி நாயக்கர் எங்கள் அப்பாவோட அப்பா. அவர் ஒரு 39 வருஷம் இந்த ஜமீன் அலவுன்ஸ் என்னட்டா அழகுசாமி நாயக்கர்ல இருந்து இவங்க ஜமீன் அலவுன்ஸ் வாங்கின ரெக்கார்டு நம்ம கிட்ட இருக்கு. அழகர்சாமி அவர் காலத்திலேயே ஆயுத ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்துட்டு ஜமீனா மாற்றி அதுக்கப்புறம் வந்து நிலங்களை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஈடா வந்து மாளிகை எங்களுடைய நிலங்களை வந்து பிரிட்டிஷ்காரங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு நஷ்ட ஈடாக எங்களுக்கு கொடுக்கும்போது சரி எங்கள்கிட்ட சொத்து பத்து எதுதான் இருக்கே அப்படின்றதுக்காண்டி நாங்கள் வெத்தலாக செலவு கொடுத்தா போதும்ன்ற மாதிரி நாங்கள் கேட்டோம். அப்போ வந்து ஒரு பெரிய தொகை கேட்கல. அப்போ எங்களுடைய தாத்தனுக்கு கொடுத்த காசு வந்து 27 ரூபா 39 காசு பிரிட்டிஷ்காரங்க. எங்களுடைய ஜமீன்களுக்கு அடையாளம் எங்களுடைய மாளிகான பென்ஷன். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாரு 19ஆம் பட்டக்காரரு காமலக்கே தங்கவேல் நாயக்கர்னு அவரு 27 ரூபா 39 காசு தான் பென்ஷன் வாங்கினார். அவர் இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தார். அவர் 2020 காலமாயிட்டார். அதுக்கு பின்னாடி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுடைய அத்தனை பேர்த்துக்கும் ஒரே வாரிசா என்னுடைய பையன் இருக்கான், வேற ஒரு பையன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு நம்ம பட்டத்தை கட்டி இப்போ இவன் தான் இப்போதைக்கு ஜமீன்தாராக இருந்துட்டு இருக்காப்புல. எமக்லாபுரம் ஜமீன் அப்படின்றது உங்கள் பையன் தான்? ஆமாம், இப்போதைக்கு என்னுடைய பையன் தான். இப்போ அவருடைய பட்டம் கட்டும் போது அவருக்கு சூட்டின பேர் என்னங்க? பட்டக்காரன்ற போது பட்டக்கார காமலக்கே அனந்த கிருஷ்ணசாமி நாயக்கர் தான் அவனுக்கு பேர். நீங்கள் எத்தனாவது பட்டக்காரர்? இவன் 20வது பட்டக்காரர். 20வது பட்டக்காரர். உங்கள் பாட்னா வந்து 19வது பட்டக்காரர். இப்போ நீங்கள் இருந்தீங்க எமக்லாபுரம் ஜமீன் பாளையமாக இருந்துச்சு, ஜமீனாக மாறிச்சு. அந்த பகுதி இப்போ வந்து கோட்டை இருக்கா இல்லைங்களா? இப்போதைக்கு வந்து இப்போ இல்லைங்க சார். இல்லை, இப்போ இல்லைங்க சார். அந்த கோட்டையை வந்து இப்போ அந்த இடமே வந்து ஒரு ஆள் வளத்துக்கு மேலே தான் சார் இருக்கும். இப்போ ஒரு 50 வீட்டுக்கு மேலே கட்டிட்டாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஆதி காலத்தில் வந்து முதல் தலைமுறையில் வந்த ஒரு வலசை வந்தபோது இந்த பெருமாள் அங்கே குடிகொண்டாருன்னு சொன்னீங்க. அவங்க கோயில் இப்போ அங்கே இருக்கா எப்படி? இருக்கு சார். இப்போ சிதலமடைஞ்சு போயிருக்கு. எங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பிறந்த மொட்டை அடிக்கிறது நாங்கள் அங்கே தான் போய் அடிப்போம். முதல் மொட்டை அடிக்கிறது வந்து நாங்கள் பிறந்த கோயில்ன்றது குலதெய்வத்தில் தான் அடிக்கணும். அதனால நான் அங்கே தான் போய் அடிப்போம். சிவலிங்க வடிவத்தில் இருக்க பெருமாள் கோயில், அது பேர் வந்து கூடலழகை பெருமாள் சார். இப்போ அந்த பெருமாள் வந்து உங்களுக்கு குடிகொண்டு கோயில் கட்டியிருக்கிறீங்க. அதுக்கான பூஜைக்காக வாழப்பாடியில் வந்து அந்த பூஜைக்காரர் சார். அவரோட பேர் வந்து சாமை ஐயங்கார். சாமை ஐயங்கார். அவர் பேர் வந்து சாமை ஐயங்கார். அப்பயே வந்து இப்போ வந்து ஒரு 6 ஜென்ரேஷனாக இருக்காங்க. 6 ஜென்ரேஷனா 7 ஜென்ரேஷனாக இருக்காங்க. அப்பயே வந்து நம்ம தாத்தா காமலக்கையனார் வந்து அங்கேருந்து எதுக்கு நம்ம பெருமாள்களுக்கும் தாடிக்கம்புல இருக்க பெருமாள்களுக்கும் 2 ஐயரை வந்து எங்கள் தாத்தனை எங்கள் பாட்டனார் வந்து சேலம்ல இருக்க வாழப்பாடியில இருந்து வண்டி கட்டி அவருக்கு பண்ண வேண்டிய மரியாதைகள் எல்லாமே பண்ணி, ஏன்னா ஒருத்தவங்க வந்து இனிமேல் இவர் தான் இங்க அப்படின்ற வந்து குடியேற்றும் போது நம்ம குலதெய்வத்தை வந்து நம்ம குலதெய்வம் நல்லா இருந்தா சார் நம்ம குடும்பம் நல்லா இருக்க முடியும், நம்ம கோட்டை நல்லா இருக்கு, நம்ம கோட்டை நல்லா இருந்தால் தான் வந்து மக்களும் நல்லா இருக்க முடியும்.
அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவர் வந்து என்னென்ன மரியாதை பண்ணுமோ வண்டி கட்டி அவருக்கு என்னென்ன சடங்கு எல்லாமே பண்ணி அங்கேருந்து அழைப்பு விட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வந்து 2 ஐயரை கூப்பிட்டு வந்து ஒருத்தவங்களும் வந்து இங்கே நம்ம திண்டுக்கல் தாடிக்கொம்பு இப்போ பெருமாள் கோயில் நல்லா ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்பீங்க. தாடிக்கொம்பில் பெருமாள் கோயில் அவங்கள ஒருத்தவங்கள வச்சுட்டு நமக்கு வந்து இங்கே நம்ம எமக்கலாபுரத்தில் பெருமாள் கோயிலுக்கு வந்து சாமி ஐயங்கார்ன்ற அவரோட பேர். அவரை வந்து இங்கே வந்து கூப்பிட்டு வந்து இவருக்குன்னு வந்து 15 ஏக்கரோ சம்திங் கொடுத்துட்டு தனியாக அவருக்குன்னு என்ன அவருக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அவருக்கு தனியாக வந்து அந்த ஒரு ஏக்கர் கொடுத்தது இல்லாமல் கோயிலுக்குன்னு தனியாக வந்து மானியம் விட்டது, அதுவும் நீங்களே வந்து யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அதுவும் தனியாக தந்து இப்போ வரைக்கும் அந்த கோயிலுக்கு அவங்க தான் வந்து சனிக்கிழமை ஆச்சுன்னா வந்து பூஜை பண்ணி விளக்கெல்லாம் போடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க சார். அந்த மாதிரி அதே மாதிரி சார் நம்ம அரண்மனையில் வந்து கோட்டை கருப்புன்னு ஒன்று இருக்குங்க சார். கோட்டைனாவே பாதுகாப்பு. ஆமாம் சார், எல்லா கோட்டைகளுக்கும் வந்து பாதுகாப்பு தெய்வங்கள் இருப்பாங்க சார். அதே மாதிரி சார் எங்க குளத்துக்குன்னு ஒரு கோயில் இருக்கு சார். அது வந்து தென்னிலையில வந்து கரூர் பக்கத்துல, கரூர் மாவட்டம் சார். அது தென்னிலை பக்கத்துல வந்து காமட்டவாள்னு சொல்லி கோயில் இருக்கு. தென்னிலைக்கு கொஞ்சம் மேற்கு இருக்கு. ஆமா சார், அதுதான் சார் எங்க குளத்துக்குரிய கோயில். சுவாமி கோவில். ஆமா சார், ஆமா சார். தென்னிலை பக்கத்துல சுள்ளிமடைப்பாளையம் ஒரு ஊர் இருக்கு சார். அது வந்து பொம்மை சாமின்னு சொல்லி கோயில் இருக்கு சார். அதே மாதிரி வந்து நம்ம கன்னிமார் கோயில் இருக்கு. கன்னிமார்ன்ற கோயிலுக்கு ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டா, சாமத்துல தான் அந்த கோவில் போய் சாமி கும்பிடுவாங்க. அப்போ போய் அந்த கோயிலில் போய் பொங்க வச்சு சாமி கும்பிட்டு வெள்ளை சாப்பாட்டில் ஆட்டை அறுத்து ரத்தத்தை பிணைஞ்சு அதை மேலே விட்டாங்கன்னா திரும்பி வராது சார். அதுதான் வந்து ஆகாச கன்னிமார்னு வச்சு குலதெய்வமா வச்சு அந்த காலத்தில் நம்ம நடு இரவில் பண்ணக்கூடிய பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு மந்தைங்கிறது வந்து எங்களுக்கு மந்தை ஜோத்தர் நாய்க்கர் மந்தை சொல்லி எங்களுக்கு தனி மந்தை, எங்கள் ஜமீனுக்கு மட்டும் தனி மந்தை. அந்த மந்தை வந்து கொளிஞ்சிப்பிடிக்கலாம் இருக்கு. தாத்தா உள்ள காலத்துல வந்து யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா, நம்ம எல்லைக்குட்பட்ட இடத்துல வந்து யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா, அது வந்து எங்க தாத்தாக்கு எப்படி தெரியும்னா, அங்க இருந்து யாராச்சும் வருவாங்க, அரண்மனையார்கிட்ட போயிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு போய் ஒரு பொட்டி அந்த பெட்டியில வந்து நெல்லை வந்து வாங்கிட்டு, நம்ம அரண்மனையோட நெல்லை வாங்கிட்டு போய் அங்க இறந்தவங்க குடும்பத்துக்கு போயிட்டு அங்க வந்து சொல்லிட்டாங்கனாவே, இங்க நம்ம அரண்மனைக்கு வந்து சொல்லிட்டாங்கனாவே தாத்தா பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க சார். திருப்பி அந்த பொட்டி எப்போ வருதோ அப்போதான் வந்து சாப்பாடே சாப்பிடுவாங்க சார். அப்போ ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு. அந்த காலகட்டங்கள் என்ன செய்வாங்க, எல்லாரும் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவுங்க அந்த அப்பெல்லாம் 16ஆம் நாத்து தான் கருமாதியம் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து 7ஆம் நாத்து 3ஆம் நாத்தும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த 16ஆம் நாள் வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கும் அது உபயோகப்படும். அதனால காய்கறிகளும் கொடுத்து விட்டுருவாங்க. இதெல்லாம் கொடுத்து விட்டு அப்படி தான் வந்து நடைமுறைகள் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு காலகட்டத்தில் எந்த ஊர்லேயும் இல்லாமல் போச்சு. என்னடா இது எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு. எமக்கலாபுரத்துக்கு வந்து இந்த ஊருக்கு எத்தனை தலைமுறைக்கு இருந்திருப்பீங்க? 2ஆம் 3ஆம் தாத்தா ஒன்று, நாங்கள் ஒன்று, இப்போ எங்கள் தலைமுறை சேர்த்தா 3 தடவை வந்திருக்கீங்க. அது வரைக்கும் ஜமீன் பேலஸ் வந்து அங்கே தான் இருந்திருக்கு. இப்போதே கோவில் மட்டும் அங்கே அடையாளம் இருக்கு. அது சிரவணமலைக்கு போய் தான் சார் அடையாளம் இருக்கு. ஜல்லிக்கட்டு பற்றி நான் கேள்விப்பட்டேன், உங்கள் தரப்புல இருந்து ஆரம்பிச்சு. ஆமாம் சார், எந்த ஊரில் செஞ்சீங்க சார்? எங்கள் ஊர் ஏன்னு கேட்டால் இது வந்து மலைக்குள்ளே இருக்கிறதுனால எமக்கலாபுரம் வந்து மலை அடிவாரத்தில் இருக்குது, சிறுமலை அடிவாரத்தில் இருக்குது. அதிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி எங்களுடைய கிராமத்தை சேர்ந்தது பஞ்சம்பட்டி கிராமத்தை சேர்ந்தது தான் கொசவப்பட்டி. அந்த கொசவப்பட்டியில் வந்து ஜல்லிக்கட்டு வந்து நடத்துறதுக்கு ஏன்னு கேட்டால் மற்ற கிறிஸ்டியன்களோ மற்ற ஆளுகள் எல்லாமே அங்கே வந்து கொஞ்சம் ஜனக்கட்டு நிறைந்த ஊர். இந்த ஏரியாவுக்கே சாணார்பட்டியும் கொசவப்பட்டியும் ஜனக்கட்டு நிறைந்த ஊர். அப்போ என்ன பண்ணுறாங்க, இதில் எங்கே வச்சு ஜல்லிக்கட்டு நடத்துறதுன்னு பார்த்து கொசவப்பட்டியில் ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க. அப்போ கொசவப்பட்டியில் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தும் போது அந்த காலத்துலேருந்தே ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுன்ற தமிழருடைய விளையாட்டுன்னா ஜல்லிக்கட்டுன்னு தான் ஃபேமஸு. அப்போ ஜல்லிக்கட்டு வந்து கொசவப்பட்டியில் வச்சு இவர் முன்னிலையில் நடத்தி அவங்க யார் முன்னிலை வைக்கிறாங்களோ நாட்டாமை கிராமம் கர்ணம், அப்போ வந்து கர்ணம் அந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ அவங்க நாட்டாமல் நம்ம ஜமீன்தார் ஊர் முக்கியஸ்தரில் ஜாதிக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அணைச்சி போனால் தானே இந்த சமூகத்தை வந்து கொண்டு போக முடியும். இந்த ஜல்லிக்கட்டு மற்ற இந்த மாதிரி விளையாட்டு நடத்த முடியும். இதில் அவன் உயிர் இழக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு ஏதாவது நம்ம ஒரு நஷ்டஈடு கொடுக்கணும். இதெல்லாம் செய்யணும்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா தானே சார் செய்ய முடியும். இப்போ எங்களாம் ஜமீனில் சார் ஒரு அல்லா கோயில் ஒன்று இருக்குது சார். அது வந்து மீரா சாஹிப் காலத்தில் வச்சாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி வச்சாங்களான்றது எங்களுக்கு தெரியாது சார். அதுக்குள்ளே ரெக்கார்டு நம்மகிட்ட இருக்குது சார். 1816 உருவில் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்கார்டு நம்மகிட்ட இருக்குது சார். அதில் சந்தனம் கொடு விழான்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு தடவை இன்னமும் அந்த எங்களாம் ஊர் மக்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க.
ஆமாம், சர்ச்சுக்கு வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும்போது சர்ச்சு மற்ற போக்குவரத்துக்குலாம் அதுக்கும் மானியங்களே ஏகப்பட்டது. சர்ச் எந்த ஊர்? சர்ச்சு கொசவப்பட்டியில். இன்னமும் வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து மொதல் பொங்கல் நம்ம அரம பொங்கலை தான் சார் இருக்கும். இது வரைக்கும் உங்கள் ஜமீனை பற்றிய தெளிவான பல விவரங்களை எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.